வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தை சூழ்ந்த மழைநீர். திருநெல்வேலி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடரும் மழை. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கங்கை நதி மற்றும் கால பைரவர் கோயிலில் வழிபாடு. வேட்புமனு தாக்கல் செய்த பிரதமர் மோடிக்கு அன்புமணி, ஜி.கே. வாசன் நேரில் வாழ்த்து. கூட்டணி கட்சி தலைவர்களும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதல். ஏற்கனவே கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் விரைவில் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படும் என தகவல். விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. ஈழம் என்ற கொள்கையை கைவிடாததை காரணம் காட்டி மத்திய அரசு முடிவு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படுமா? 90 அடி நீர் தேவைப்படும் நிலையில் 50 அடிக்கே நீர் இருப்பதால் வாய்ப்பு குறைவு. நாகை எம்பி செல்வராஜ் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் உடல் அடக்கம். தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா செல்பவர்கள் மஞ்சள் தடுப்பூசியை கட்டாயம் செலுத்த வேண்டும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். மும்பையில் 14 பேரை பலிகொண்ட பேனர் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டது அம்பலம். வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும் காவலர்கள். சென்னையில் யூடியூபர் ஃபெலிக்ஸ் வீட்டில் திருச்சியைச் சேர்ந்த காவலர்கள் சோதனை. லிப்டில் சிக்கிக் கொண்ட 7 காவலர்கள் பத்திரமாக மீட்பு. உதகை தாவரவியல் பூங்காவின் நுழைவு கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு. கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருச்செந்தூர் கோயிலுக்கு கணவருடன் சென்ற நடிகை நயன்தாரா. சுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் மற்றும் பரிவார தெய்வங்களை வழிபட்டார். முதல் முறையாக ஆக்ராவில் மருத்துவ உதவி பெட்டகத்தை விமானத்தில் இருந்து வீசி சோதனை. ஆபத்தான இடங்களில் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு உதவும் வகையில் சோதித்து பார்த்த விமானப்படை.
+1 தேர்வில் 91.17% பேர் தேர்ச்சி. 100 விழுக்காடு தேர்ச்சியை பதிவு செய்த 1994 பள்ளிகள். +1 தேர்வில் மாணவர்களை விட மாணவிகள் 7.43 விழுக்காடு தேர்ச்சி. மாணவர்கள் 87.26 விழுக்காடும் மாணவிகள் 94.69 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றனர். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் 2வது நாளாக வினாடிக்கு 520 கனஅடி நீர் திறப்பு. நுரை பொங்க வெளியேறும் நீரால் விவசாயிகள் அச்சம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தக்க வைக்குமா லக்னோ? டெல்லி அணியுடன் இன்று பல பரீட்சை. மும்பையில் வீசிய புழுதி புயலில் பெட்ரோல் நிலையத்தின் மீது விழுந்த பிரம்மாண்ட பேனர் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. நாற்பது முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புழுதி புயலில் 120 அடி உயரத்தில் இருந்த 250 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட பேனர் பெட்ரோல் நிலையத்தின் மீது விழுந்தது. இதில் பெட்ரோல் நிலையத்தில் இருந்த ஏராளமான பொதுமக்கள் இடிபாடுகளில் சிக்கினர். தகவல் அறிந்து விரைந்த மீட்புப் படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க போராடினர். இருப்பினும் 14 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 74 பேர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீட்பு பணிகள் காலை வரை நீடித்த நிலையில் பெட்ரோல் நிலையத்தின் மீது விழுந்த பிரம்மாண்ட பேனர் அகற்றப்பட்டது. இந்நிலையில் பேனர் வைக்கப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 120 அடி உயரத்தில் வைக்கப்பட்ட 250 டன் எடையுள்ள பேனருக்கு உரிய அனுமதி பெறவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பேனரின் உரிமையாளரான பவாஷை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாடு முழுவதும் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடைசி கட்டமாக ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாரணாசியில் 3வது முறையாக களம் காணும் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு தசஸ்வமேத் காட் கோவிலில் உள்ள கங்கை நதிக்கரையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். काल भैरव के ठीक बाहर की तस्वीर. இதனைத் தொடர்ந்து கப்பல் வழியாக நமோ காட் சென்ற பிரதமர் மோடி கால பைரவர் கோவிலில் வழிபட்டார். काल भैरव के ठीक பின்னர் அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோருடன் சென்று பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார். लगा हुआ है विभिन्न देशों के मुख्यमंत्री, केंद्रीय मंत्री, सांसद, विधायक सभी பிரதமரின் வேட்புமனு தாக்கலையொட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் வாரணாசி சென்றுள்ளனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு பிரதமர் மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் நாடு முழுவதிலும் இருந்து 21 முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன், தேவநாதன் யாதவ் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் மோடி 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் மோடியின் வேட்புமனு தாக்கலையொட்டி வாரணாசி சென்ற அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். We are very confident that he will win by more than 5 lakh votes and will become the Prime Minister of India for the 3rd time. Our alliance will win more than 400 seats. It's confirmed. And it's going to be a huge victory. And India is going to become a superpower under our Honorable Prime Minister and is going to be the 3rd largest economy soon.
நாட்டின் பாதுகாப்பிற்கு பிரதமர் மோடியின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி அவசியம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் குறிப்பிட்டார். The need of the hour for the country is win of the NDA under the leadership of Prime Minister Modi for the economic growth of the country, security of the country. We are from Tamil Nadu, Rameswaram to Varanasi.